Hi friends, welcome to Mallis Kitchen. Mallis Kitchen இன்னைக்கு நம்ம chicken pakoda செய்ய போறோம். அதுக்கு நம்ம Liciousல இருந்து chicken ஆர்டர் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா breast piece தான் இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். ஓபன் பண்ணி பார்த்தடலாம். ஓகே, நமக்கு வந்து இத வந்து நம்ம கழுவிட்டு pakoda செய்யற வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ரொம்ப நாளா நம்மளோட சேனல்ல குக்கிங் வீடியோஸ் எதுவும் அப்லோட் ஆகாம இருந்துச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபீஸ்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இதே மாதிரியே உங்களோட சப்போர்ட்டை என்னைக்கும் எங்களுக்கு கொடுங்க. இப்போ வந்து பக்கோடா செய்கிற வேலையை பார்க்கலாம். இதை வந்து கழுவிட்டு மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 2 பீஸ் தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அரிசி மாவு, கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் வேக வச்ச தண்ணி, வேக வச்ச சிக்கன், அது மாதிரி வந்து பக்கோடாவுக்கு தேவையான வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, சோம்பு வச்சுருக்கோம். உப்பும் மஞ்சள் தூளும் வச்சுருக்கோம். இதை வச்சு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வேக வச்ச சிக்கனை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க கையாலேயே. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கன் 65 மாதிரி இல்லாமல் இந்த பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா பிச்சுக்கோங்க. பெரிய பீசஸாக இருந்துச்சு அப்படின்னா ஈவனாக பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கடலை மாவு 5 ஸ்பூன் அளவுக்கு, அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு கையால் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு தேவைப்படுது, அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையாலேயே. இது பிசைஞ்சிட்டு ஊற வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சுட்டுடுச்சு. நான் மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். மீடியமாகவே நீங்களும் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக செவந்து வரும் பக்கோடா. இப்போ பக்கோடா மாதிரி நல்லா உதுத்து விட்டு நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு, எல்லாருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சின்ன பசங்களுக்குலாம். இப்போது வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. மல்லிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.